அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு அரைச்ச கார குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 15 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து தனியாக இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சமாக, வடகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஆனியன் ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கி வர வரைக்கும் லோ ஸ்லிம்ல இருக்கட்டும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்ல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமா, வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். புளி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதோட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துச்சு. கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு அரைச்ச கார குழம்பு ரெடி. உங்களுக்கு எக் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எக் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கார குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் மட்டும் பார்க்காம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.